இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் ரிலீஸு. ஆனால் கர்நாடகாவில் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அதிகாலையிலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் படம் பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? நம்ம இதில் தான் உழைச்சின்னு இருக்கிறோம். நம்ம மன்றத்தில் இருக்கிறவங்க கர்நாடகாவில் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற பசங்க நாங்கள் அவ்வளோ வருஷமாக அவருக்காக உழைச்சின்னு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் உழைக்கும். அவர் சிஎம் இப்போ சிஎம் ஆகிக்கிறாரு. அவர் 50 வருஷம் சீட்லேருந்து இறக்க விட மாட்டோம். நம்ம 50 வருஷம்னாலும் இறக்க விட மாட்டோம். அவருக்கு என்ன வேலை சொல்கிறோம் அது நம்ம செய்யணும். அவர் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். அவர் மக்கள் நாங்கள் அவருக்காக நாங்கள் நிற்கிறோம். அவர் எங்கே வர சொன்னாலும் போகிறோம். இப்போ எலெக்ஷன் டைமில் கூட அவர் தான். நம்ம எல்லா தொகுதியிலையும் போய் உழைச்சோம். நம்ம பசங்க நம்ம டீமை கூட்டின்னு போய் எல்லா தொகுதியிலும் உழைச்சோம் அவருக்காக. அவ்வளோ பாசம் வச்சுக்கிறார் நம்ம மேலே அவர். நாங்கள் அவ்வளோ பாசம் அவர் மேலே வச்சுருக்கோம். எப்பயுமே ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம தளபதி சார். தமிழ்நாட்டில் அவருடைய ஆட்சி சக்காதான் போச்சு. ஆனால் அவருக்கு டைம் கொடுக்கல. அவருக்கு என்னென்னவோ சதி பண்ணாங்க, என்னென்னவோ சதி பண்ணி இது பண்ணாங்க. ஆனாலும் அவர் ஒரு பின் ட்ராப் கூட பின் தங்கல. அவர் அப்படி நடத்தினார் ஆச்சு. ஆனால் அவருக்கு இன்னும் டைம் கிடச்சிருந்தா சீட் அடிச்சிருப்பார். யாரதும் ஹெல்ப்பு தேவையே இல்லை. அவருக்கு சீட் அடித்து ஜெயிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எப்படின்னா இப்போது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா 3 ஸ்டேட்டும் ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் 30 வருஷமாக 35 வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இது சிஎம் ஆக்கிட்டாங்க. எங்கள் கர்நாடகா மக்களுக்கு சார்பில் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமான ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் வேறு ஏதோ ஒரு மூவியில் வந்து போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவரை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். சிஎம் ஆன பிறகு இந்த படம் வந்திருக்கு. முன்னெல்லாம் ரசிகர்களை, அதாவது அவர் நடிகராக இருக்கும்போது நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு படத்துக்கு இருக்கிற கிரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 படம் வரலும் உங்களுக்கு கிராஃபும் மேலே தான் இருந்துச்சு. பட் இந்த 69 படம் அவர் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் படம்னு சொல்லிட்டார். ஸோ அதுலேருந்து இதனுடைய கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஜெட் வேகத்தில் ஃபுல் ஸ்பீடாக போச்சு. இது எப்போ பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டு தள்ளி போனதுனால. ஸோ அதுக்கப்புறம் அரசியல் இது வந்து அது ரொம்ப பிரச்சனையாகி இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி ரிலீஸுன்றதுக்குள்ளே அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. சிஎம் ஆன பிறகு அவர் அந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அன்றைக்கி என்ன சொன்னாரோ அதே கூஸ் பம்போடு இன்றைக்கி கடைசி படத்துக்கும் நாங்கள் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகிச்சிருக்கு. இப்போ அதான் ஃபைனலாக இன்றைக்கி ஒரு லாஸ்ட் அண்ட் ஷோ பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ தளபதி, இளைய தளபதி இப்போ வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற டைட்டில் கார்டெலாம் போடுறாங்க. இப்போ பெங்களூரில் படம் பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? பெங்களூரில் படம் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் பிறந்ததே பெங்களூர் தான். அவர் நம்ம ஃபேன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் 28-30 வருஷமாக பெங்களூரில் பண்ணிகிட்ருக்குறோம், கர்நாடகாவில். அவர் நம்ம எல்லோரும் விஜய் தளபதி சார் எப்படி ஃபீல் பண்ணி அவருமா படம் பார்க்குறாங்க. அவர் நம்மளை ஃபேன்ஸானால் அவர் ரொம்ப உயிர். அவர் எப்படி அவர் வெளியில் காட்டுவாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு அவரோட நம்ம ஒரு தடவை அப்படி தான் நானும் சரவணா அப்படி பைக்கில் போய்ட்டு இருக்குள்ள இருந்த மாதிரி இருந்து ஃபோன் வந்தது அவர்கிட்டேருந்து. அப்போது அவர் எங்கே இருக்கிறீங்கன்னு, சார் இங்கே பெங்களூரில் தான் இருக்கோம் சார். என்ன விஷயம் சார்? நான் கர்நாடகா வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு. எங்களுக்கு கை ஓடல, கால் ஓடல. ப்ரைவேட் நம்பருன்னு கால் வந்தது. வண்டி நிற்க வச்சு பேசினா அப்புறம் அவர் தான். அப்புறம் நாங்கள் எங்கே வரணும் சார்? அவர் இல்லை, நான் எங்கே வரணும் அப்படின்னாரு. அப்போது இதேமாதிரி சில்க் போர்டில் புது பிரிட்ஜு. அப்போ அந்த பிரிட்ஜு மேலே தான் நாங்கள் நிற்போம் சார். நீங்கள் வரதுன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டாக அவர் எப்படி ஃபாலோ பண்ணி எங்களை பிக்கப் பண்ணாருன்னா, நாங்கள் போய் தான் அவரை பிக்கப் பண்ணோம். அவர் வந்து எங்களை நம்ம ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு வண்டியை ஓரமாக நிற்க வச்சு பார்த்தா சாரை ட்ரைவ் பண்ண வந்துட்டுக்கிறாரு. சென்னையிலேருந்து வந்து பார்த்தா மொத்தம் ஃபேமிலி அவர் தான். இவர் இருக்கிறாரு, சஞ்சய் இருக்கிறார், அப்படி சங்கீதா மேடம் இருக்கிறாங்க, குட்டி ஷாஷு இருக்குது, அவங்க சின்ன பாப்பா இருக்குது. பார்த்தா வண்டியில் ஏறி உட்காந்து பெங்களூரில் 3 நாள் இருந்தார். கூட தான் நாங்கள் தான் இருந்தோம். அவர் நம்மன்னா ரொம்ப உயிர். நம்மன்றது இல்லை, மக்கள்னாலே அவர் ரொம்ப உயிர். அது எப்படி காட்டிக்கிறாருங்கன்னா, இந்தமாரி விஷயமா நாங்கள் அவரை பற்றி சொல்ல எங்களுக்கு நிறையா இருக்குது. நாங்கள் 28-30 வருஷமாக இருக்கிறோன்னா எவ்வளோ ட்ரிப் பெங்களூர் வந்துக்கிறோம். அப்படி பெங்களூருக்கு வந்த பிறகு நாங்கள் கூட போயிருக்கிறோம். நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கெத்தாக கொடுப்பார். அவரை பற்றி எந்த இதுவுமே இல்லை. ஹோட்டலு இப்போ ராஜ்குமார் சார் இதுக்கு வந்தப்போ கூட ஹோட்டலில் கூட போய் மீட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். யாருக்கு எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி இதை நம்மளை பார்த்து நமக்கு அந்த மரியாதை கொடுத்துருக்கிறாரு. அந்த மரியாதை இப்போ இருக்கிறது எப்போ வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கும். இது லாஸ்ட் படம்ன்றதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கெத்தாக நிற்கும். அதான் தமிழ்நாட்டில் சொன்னாங்களே, அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும், அவருக்கு இப்படி வந்துட்டார். அவரை கிரவுண்டில் விளையாட விட்டுருந்தாங்கன்னா மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிருப்பார். அவரை விளையாட விடாமையே 108 சீட் போட்டார். விளையாட விட்டுருந்தாங்க,
டிஎம்கே இன்னும் 20 வருஷம்னால ஒரு புல்லு கூட முளைக்க விட்டுற மாட்டார். ஓகே இவ்வளோ பண்ணிருக்கிறாரு, இதுக்கு மேலே மக்கள் அவங்க பின்னாடி நம்ம இருப்போம், இதுக்கு மேலே நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அந்த மரியாதை நம்ம அவருக்கு கொடுப்போம். ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ முன்னால் ரசிகர் அவர் வந்து நடிகராக இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு, இப்போ முதலமைச்சராக வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி போய்கிட்டு இருக்கு? நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, உங்களுடைய சார் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ ரிலீஸ் ஆன கூட எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்காது. இப்போ வந்து அவர் முதலமைச்சர் ஆகிட்டு படம் பார்க்கறது வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த டைட்டில் கார்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் வெளியில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆர்டர் சீஃப் மினிஸ்டர் அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லி போடுவேன், அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. பட் என்னன்னா அவங்க டிஎம்கே வந்து டிஎம்கேவில் தெரியல கவர்மெண்ட் வந்து எவ்வளோ படத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ, இப்போ எங்களுக்கு அந்த படத்தில் அந்த டைட்டில் கார்டு பார்த்தோன்னா ஃபுல் சந்தோஷமாகிடுச்சு. இப்போ டைட்டில் கார்டு பார்த்தா வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போனது சொல்லுவாங்க, ஏன்னா நைட்லேருந்து தூக்கல பேனர்லாம் கட்டிட்டு இப்போ தான் வந்து ஏஞ்சிட்டு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 90 days ஆச்சு நினைக்கிறேன், மூணு மாதம் ஆச்சு நினைக்கிறேன். 3 மாதத்தில் வந்துட்டு அரசு வந்து சூப்பராக நடந்துக்குது. தமிழ்நாட்டில் பண்ணுறது பார்த்தா கர்நாடகாவில் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஆசைப்படுறோம். தலைவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஆசைப்படுறோம். அதுமே அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்பப்போ நமக்கு ஷாக்காக தான் கொடுப்பார். எப்படின்னா நம்மளே நினச்சி பார்க்க முடியாது. ஒரு தடவை நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்போம் சென்னையிலே ஒரு ஹாலில், அவரே நமக்கு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பாடு போட்டு எங்களால் அந்த எப்படி சொல்ல முடியும், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியெல்லாம் அவர் வளர்த்துட்டு வந்தோம். அப்படி 2008 சென்னையில் சேப்பாக்கம் ஸ்டேடியமில் மார்னிங்லேருந்து ஈவினிங் 8 o'clockலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஸ்டேடியமில் ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டு இருப்போம். அவரு உட்காந்துக்கிறார், ஏஞ்சி கூட வெளியில் போடல. எந்த நடிகரும் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை என் வயசில். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து உணவரது இருந்தால் அப்படி எதுக்கு இலங்கைக்கு சும்மா அவர் வந்து இதான் பண்ணல அது பண்ணலன்றதில்ல. அவர் பேக்ரவுண்ட் பார்த்தோங்கன்னா நிறையா இருக்குது, அது பார்த்துக்கணும். அது பார்க்காம ஒன்றும் பண்ணல அதை பற்றி ஒன்றும் அவருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆப்போசிட் பார்ட்டி சொல்லலாம், அது கூட இருந்தவங்க நமக்கு தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.